ஆக்சுவலாக விடாமுயற்சி படத்தில் நீங்கள் 2 போர்ஷன் இருப்பார். ஆமாம் ஆமாம். அது வந்து போன வருஷம் பிப்ரவரி மார்ச்சில் வரைக்கும் குண்டா இருந்தார். அதுக்கு பிறகு உள்ளே கடைசியில் நவம்பர் டிசம்பரில் உடம்பு ஸ்லிம் ஆகிட்டு அது எதுக்கு பண்ணார்னா இந்த ரேஸ்க்கு போகிறதுக்காக ஓகே. அந்த காரில் வந்து ஒரு இவ்வளோதான் அந்த ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து அந்த கார் ஓட்டுறதுக்கு சில பாடி வெயிட்லாம் இருக்கும், அந்த மாதிரி ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. அதுக்காக வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். ஓகே. வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் பாடி ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு கார் ரேஸுக்கு போகிறப்ப அந்த கெட்டப்பையோட இங்கே வந்துட்டார். இப்போ அதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த கெட்டப்பை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பழைய அஜித்தை பூரா ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்க. தீனா, மங்காத்தா, அமர்கலம் அந்த அஜித்லாம் திருப்பி காமிக்கலாம். இப்போ சமீப காலமாக அஜித் படங்கள்லாம் பார்த்து எல்லா படமே நிறைய ரீரிலீஸ் படங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ ரீரிலீஸ் படங்களை தன்னுடைய மானசீகமான அந்த நடிகர்களே அப்போ இருக்கிறத பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ அதை ஒரே படத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அது அஜித் முதல்ல தயங்கி இருக்காரு, அப்புறம் ஒத்துக்கிட்டாராம். ஒத்துக்கிட்டு இப்போ அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ண வேலையெல்லாம் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்காவான ஒரு அஜித் கமர்ஷியல் படம்.